நடிகர்களாக இருக்கட்டும், சில தலைவர்களாக இருக்கட்டும், யாரெல்லாம் ஃபேமஸா இருக்காங்க, யாரெல்லாம் ட்ரெண்டிங்ல இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள நான் ஃபேன் அப்படின்னு சொல்றத ரொம்ப ஒரு பெரிய வழக்கமா வச்சிட்டு இருக்காங்க. இதுல நிறைய பிள்ளைங்க போய் சில பெரியவங்க கிட்ட செல்ஃபி எடுக்க போய் அவங்க அவமானப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், இது மாதிரி பல விஷயங்கள். எனக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம கடந்து வந்திருப்போம், சில விஷயங்கள் மறக்கவே மறக்காது. அந்த விஷயங்களை நான் பதிவு பண்றேன். யாரையும் நான் குறை சொல்ல வேண்டும் அப்படின்ற நோக்கத்தினால நான் சொல்லல. இந்த ஒரு செயலை தயவு செஞ்சு செய்யாதீங்கன்னு நான் சொல்ல வர்றேன். அவங்களும் உங்களை போல ஒரு மனிதர்கள் தான். அவங்களுக்கான வாய்ப்புகள் கிடைச்சது, அவங்கள செதுக்குவதற்கான இயக்குனர்களும் அந்த தயாரிப்பாளர்களும் கிடைச்சதுனால மட்டும்தான் அவங்க இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பிம்பமா நம்ம முன்னாடி இருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல மனசுல வச்சுக்கோங்க. ஒருத்தரை பாக்குறீங்க, அட்மையர் ஆகுறீங்க, இன்ஸ்பயர் ஆகுறீங்கன்னா ஒரு விஷயத்த யோசிங்க. ஏன் நம்மளால இது செய்ய முடியல, நமக்கு இதை செய்ய தெரியாதா, நமக்கு அந்த தகுதி இல்லையா அப்படிங்கிறத யோசிச்சு உங்களுக்கான தகுதியை நீங்க வளர்த்துக் கொள்வதன் மூலமாக நீங்க நாளைக்கு அவங்களுடைய இடத்துல இருக்க முடியும். எத்தனையோ சாமானியர்கள் இன்னைக்கு மிகப்பெரிய இடங்கள்ல வந்திருக்காங்க. நடிகர் சூர்யா அண்ணனா இருக்கட்டும், யோகி பாபு அண்ணனா இருக்கட்டும், இவங்கெல்லாம் எவ்வளவு விஜய் சேதுபதி ஐயாவா இருக்கட்டும், இப்படி எல்லாருமே நம்ம இவங்கெல்லாம் இப்ப ட்ரெண்ட்ல இருக்கனால அவங்க பேர்கள் சொல்றேன். இவங்க மட்டும் கிடையாது, இவங்களை போல எவ்வளவோ பேரு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருந்து இன்னைக்கு எல்லாருமே அவங்க கடந்து வந்தாவே ஒரு அப்படியே அரங்கமே அதிரக்கூடிய அளவுக்கு ஒரு கரவொலிகளை அவங்க சம்பாதிச்சிருக்காங்க. அப்படின்னா அவங்களுடைய தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் அவங்க செய்த அந்த ஒரு விஷயத்த தொடர்ந்து செய்யணும்ன்ற அந்த ஒரு மனப்பாங்கு அவங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. ஸோ இந்த விஷயம் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா முடியும். சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கான இலக்கு என்ன அப்படிங்கிறத முதல்ல டிசைட் பண்ணுங்க. அந்த இலக்குக்கு தேவையான அளவுல உங்களை தகுதிகளை வளர்த்துக்கிட்டே வாங்க. நிச்சயமா ஒரு நாள் உங்களுக்கும் அந்த மிகப்பெரிய கரஓசை கிடைக்குங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப நான் ரீசெண்டா பார்த்தேன், ஒரு எலெக்ஷன் மீட்டிங்ல ஒரு பையன் போய் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கட்சியின் தலைவர், அந்த தலைவர் கூட போய் செல்ஃபி எடுக்கணும்ன்ற மோகத்துல ஸ்டேஜ் மேல ஏறி அவர் போய் செல்ஃபி எடுக்க முயற்சி பண்ணிருக்காரு. செல்ஃபியோ இல்ல போட்டோவோ, அவர் பக்கத்துல நிக்கணும்ன்ற ஆசையோ, அவர் மேல அவ்வளோ பற்றோ தெரியல, ஏதோ ஒரு உந்துதலின் பேர்ல அவர் போயிருக்காரு. அந்த இடத்துல அவருக்கு அவமானம் தான் மிஞ்சிருக்கு. அத்தனை கேமராவுக்கு முன்னாடி, அத்தனை மக்களுக்கு முன்னாடி அவர் அடிச்சுதான் விரட்டப்பட்டிருக்காங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இது நமக்கு தேவையா? இங்க யாருமே உயர்ந்தவன் தாழ்ந்தவங்கிறதுலாம் கிடையாது. ஒருத்தன் உயர்ந்திருக்கான், உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணிருக்கான் அப்படின்னா யோசிச்சு பாருங்க, அந்த இடத்த உங்களால அடைய முடியும். அதுக்கு என்ன செய்யணுங்கிறத முறையா திட்டமிட்டு வழிமுறைகளை முறையா பின்பற்றி தொடர்ந்து பயிற்சி எடுத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நீங்க வர முடியும். இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. தயவுசெஞ்சு போய் யார்கிட்டையும் நான் செல்ஃபி எடுக்கிறேன், ஃபேனு அப்படின்னு சொல்லாதீங்க. இன்னும் நிறைய சொல்லணும்னா, நிறைய யூடியூபர்ஸ் கிட்டயே லைவ்ல போய் உட்காந்துட்டு என் பேரை ஒரு தடவை சொல்லுங்களேன் அப்படின்ற கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. எனக்குமே ரொம்ப ரேரா, நான் மேக்ஸிமம் லைவ் வர மாட்டேன், பட் ரேரா நான் இதுவும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் என் கூட இருக்கவங்க எல்லாம் நான் கடந்து வந்தவங்கல்ல நிறைய பேர் அதை சொல்லியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். என் பேரை ஒரு வாட்டி சொல்லுங்களேன்னு சொல்ற அளவுக்கு கிரேசி ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு? அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க பண்ணது உங்களால பண்ண முடியாதா? உங்ககிட்டயும் போன் இருக்கு, நெட் இருக்கு, எந்நேரமும் வீடியோ பாக்குறதுக்கான வசதி இருக்கு. ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் இருக்கும். அது என்னன்றத அடையாளப்படுத்துங்க. அது உங்களுடைய பேச்சு திறமையா இருக்கலாம், இல்ல படிக்கக்கூடிய ஸ்கில்ஸா இருக்கலாம், படம் வரைகிற திறமையா இருக்கலாம், டான்ஸ் ஆடுறதா இருக்கலாம், இல்ல பைத்தியக்காரத்தனமா பண்ணி மக்களை சிரிக்க வைக்கக்கூடிய விஷயம். பைத்தியக்காரத்தனம் நான் சொன்னது தவறுதான். அதாவது மக்களை சிரிக்க வைக்கக்கூடிய கோமாளித்தனங்களா இருக்கட்டும், இல்ல நல்ல ஸ்டண்டா இருக்கட்டும், எக்ஸசைஸா இருக்கட்டும், நிறைய 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 இருக்கு. சமையலா இருக்கட்டும், செடி நடுறது, மரம் வளர்க்கறது, இப்படி எத்தனை விஷயங்கள் உங்களை சுத்தி இருக்கு. அத்தனை விஷயங்களையும் கண்ணை மூடிக்கிட்டு போனை மட்டும் பார்த்துட்டு எவனோ ஒருத்தன் பண்ணதை வச்சுக்கிட்டு, ஆஹா இவன் சூப்பரா பண்ணியிருக்கான், இவனுக்கு இத்தனை ஃபேன்ஸ், இத்தனை ஃபாலோவர்ஸ், நானும் இவனோட ஃபேன் அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இது நான் ரெக்வஸ்ட் பண்ணியே கேட்கிறேன். உங்களுடைய தகுதியை வளர்த்துக்க பாருங்க. அது மட்டும்தான் உங்க வாழ்க்கையில கை கொடுக்குமே தவிர, நீங்க ஒருத்தரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவர் கூட போய் செல்ஃபி எடுத்துட்டு அதை நீங்க வச்சு பாத்துக்கிறதுனால எதுவுமே மாற போறது கிடையாது. என்ன நடக்கும்? 1000 பேர் 1,00,000 பேர் செல்ஃபி எடுக்கிறதுல நீங்களும் ஒருத்தர். அவங்க ஞாபகத்துல கூட நீங்க இருக்க மாட்டீங்க. அது புரிஞ்சாவே போதும், இது நமக்கு தேவையான்னு யோசிப்பீங்க. ஒரு கூட்டத்துக்கு போறீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, போங்க, பாருங்க, அவங்க என்ன பேசுறாங்கன்றது கேளுங்க, நல்லது கெட்டதை சீர்தூக்கி பாருங்க, சரியான விஷயங்களை எடுத்துக்கங்க, தவறான விஷயங்களா இருந்தா சுட்டி காட்ட முடிஞ்சா சுட்டி காட்டுங்க, இல்ல தேவையில்லைன்னு நினைச்சா இக்னோர் பண்ணுங்க, கடந்து போங்க. அதை விட்டுட்டு ஒவ்வொரு இடத்துலயும் போய் உங்களுடைய தன்மானத்தை அடகு வச்சு உங்களை நீங்களே அசிங்கப்படுத்தி இந்த மாதிரி செய்யாதீங்க. யாராக இருந்தாலும் அவங்கள கரெக்டான இடத்துல வைங்க. ஆனால்
சில நல்லவங்க இருக்காங்க, அவங்கள பார்க்கறதே ஒரு வரம், அவங்க கிட்ட பேசுறதே ஒரு தவம். அந்த மாதிரியான சில கடுமையான உழைப்பின் மூலம் மேல வந்தவங்க இருக்காங்க. உதாரணம் சொல்லட்டுமா? நம்மளுடைய ஜனாதிபதி ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் 2020 இந்தியா இப்படி இருக்கணும்னு கனவு கண்டாரு. அவரை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆசைப்பட்டிருப்போம். அப்ப அவரை போய் பார்த்தீங்கன்னா அவர் யாரையுமே சீப்போ அப்படின்னு சொன்னதா நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. குழந்தைங்களா இருந்தாலும், பெரியவங்களா இருந்தாலும், வயசானவங்களா இருந்தாலும், இல்ல இறந்து உண்ணக்கூடிய ஒரு ஒரு சாதாரண தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் அவர் யாரையுமே தள்ளி நின்னுன்னு சொல்லி நம்ம பார்த்ததில்லை. இந்த மாதிரி நல்ல மனிதர்களை தேடுங்க. இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய நாட்கள்ல நம்ம சைலேந்திர பாபு ஐபிஎஸ் அவர்கள் இருக்காரு. நிச்சயமா ஹீ இஸ் மை இன்ஸ்பிரேஷன். அவர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன தேவைங்கிறத சொல்லி கொடுக்குறாங்க. நிச்சயமா அவரெல்லாம் பார்க்கணும், அவர் கூட ஒரு நாள் சைக்கிள் ஓட்டணும், இந்த மாதிரி ஆசைகள்லாம் எனக்கு நிச்சயமாவே இருக்கு. இவங்களெல்லாம் போய் தேடுங்க. நம்ம விஜயகாந்த் ஐயா அவர்களை மறந்துக்கூடாது இல்லையா? இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் இருக்காங்க. யாருக்கிட்ட போனா உங்களுடைய மரியாதை காக்கப்படுமோ அவங்கள தேடிப்போம். அவங்களுடைய நிலை அறியாம ஒரு பகட்டுக்காக வெளியுலகத்துக்காக வேஷம் போடக்கூடிய நபர்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட போய் நீங்க ஃபேனுன்னு சொல்லி உங்களுடைய தன்மானத்தை இழக்காதீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறுபடியும் வேறொரு வீடியோ சந்திக்கலாமா? நன்றி.